ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சண்டே விலாக், வீக்கெண்ட் இல்லையா? ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணாமல் ஒரு ஐடியா ஒரு 11 மணிக்கு மேலே பிரஞ்சாக செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு. ஜூலை 10th வந்து எங்களோட 36th வெட்டிங் ஆனிவர்சரி. எனக்கும் ஞாபகம் இல்லை, அவருக்கும் ஞாபகம் இல்லை. மத்தியானத்துக்கு மேலே அப்புறமா எப்படியும் ஞாபகம் வந்தது. ஸோ ஒன்றும் ஸ்பெஷலாலாம் பண்ணல, நார்மலாக ஏதோ சமைச்சிருந்தேன், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி சிட்டிடெடுக்குமே கூட சிக்கன் கொடுக்கலாம் அப்படின்னு. சரி, அவருக்கும் நான்வெஜ் பிடிக்கும் இல்லையா? இன்றைக்கி வந்து நான்வெஜ் சமைக்கலாம் அப்படின்னு ஐஸ்கிரீமுமே குட்டி குட்டி டப்பா 2-3 ஆர்டர் பண்ணியிருந்தேன். தயிர் புதினா பிளிங்கிட்டில் போட்டிருந்தேன். ஸோ ஐஸ்கிரீமை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் பெருசாக அப்படி ஸ்பெஷலாக பசங்க இருந்தாங்கன்னா கேக்கெல்லாம் வாங்குவாங்க. அதனால் அந்த மாதிரி இந்த செலிப்ரேஷனும் இல்லை, ஞாபகமே இல்லை. ஸோ ஒரு 1/2 கிலோ சிக்கன் சிட்டெடுக்க வச்சுட்டு 1/2 கிலோ வந்து மேரினேட் பண்ண போகிறேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, தயிர், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தப்பையும் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி நல்லா இருந்தது. ஸோ அதை தான் இன்றைக்கி திருப்பியும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இது வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு 5-6 பேதகி சில்லி, ஒரு 10 முந்திரி பருப்பு, இதை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மைக்ரோவேவில் 1 நிமிஷம் வச்சு எடுத்துகிற போகிறேன். மைக்ரோவேவில் வைக்க வேண்டாம் அப்படின்னா கொதிக்கிற தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் ஊற வச்சோன்னா போதும். இதுவும் தக்காளியும் சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், மைக்ரோவேவில் அது ரெடி ஆகிடுச்சு. 3 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இதையுமே கூட கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம மைக்ரோவேவில் வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த மிளகாவும் முந்திரி பருப்பு, அது கூட கொஞ்சம் கரம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளான கிரேவி தான், நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு, ரைஸுக்கு, எல்லாத்துக்குமே. ஸோ தக்காளி சேர்த்தாச்சு. மைக்ரோவேவில் வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகா முந்திரி பருப்பு அதுவும் சேர்த்துட்டு 2 ஏலக்காய், சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, இதையும் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுதான் இதுக்கான ஒரு கிரேவி பேஸு. ரொம்ப ஐட்டம்ஸ் இல்லாமல் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கடாய் சூட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு முதல்ல சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா 2 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கேரமலைஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். கலர் வந்து நல்லாவே கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிடணும். அது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏற்கனவே நம்ம மேரினேஷன்லேயும் சேர்த்துருக்கோம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதோட பச்சை மணம் போனதுக்கப்புறமா மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை கிளறி கொடுத்துட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 75% அளவுக்கு குக் ஆகிடணும். அதுக்கப்புறம் தான் பாக்கி மசாலா சேர்க்க போகிறோம். உப்பு மேரினேஷன்லேயும் சேர்த்துருந்தேன், இப்போ கொஞ்சம் திருப்பியும் சேர்த்துருக்கேன். பாருங்கள், நல்லா சிக்கன் வந்து வேகணும். முதல்ல மூடி போட்டு விட்டுறலாம், ஒரு 4-5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ திறந்துட்டு இது கூட மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சப்பொடி, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நல்லா மசாலாலாம் சேர்த்து போட்டாகி நல்ல ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி பேஸ்ட்டு, அதை சேர்த்துட்டு மூடி போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு விட்டுறணும். இந்த ஸ்டேஜில் தண்ணி சேர்க்காமையே கூட அப்படியே நல்லா தொக்கு மாதிரி வந்ததுக்கப்புறம் கூட நம்ம இது பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தது, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிக்ஸி ஜார் அலசி தண்ணி ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு பின்னாடி பர்னருக்கு மாற்றிட்டேன். இப்போ நெய் சோறுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திரப்பட்டை, முந்திரி பருப்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். வெள்ளையாக செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரியான குஸ்கா. ஒரு பல்லாரி வெங்காயம், 4 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வதங்கட்டும். இதில் இப்போது கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி 1.5 கிளாஸ் தான் ரைஸ் வைக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி வந்து ரொம்ப வதங்க வேண்டாம், வதங்கினா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி மல்லி, புதினா சேர்த்து ஜஸ்ட்டு வதக்கி விட்டுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். லெமன் இருந்தது அப்படின்னா தயிர் சேர்க்க வேண்டாம். புளிப்பு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன். என்கிட்ட லெமன் இல்லை, அதனால். ஸோ பாருங்கள், தக்காளிலாம் ரொம்ப வதங்கலை, ஜஸ்ட்டு அந்த தயிர் கொஞ்சம் இதானதுக்கப்புறமா 1 கப்பு தேங்காய் பால், 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. நீங்கள் தயிர் சேர்க்காமல் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்ததும் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது ஒரு 20 நிமிஷம் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை போட்டுட்டு இன்னொரு பர்னருக்கு மாற்றிட்டேன். சிக்கனை இந்த பக்கம் எடுத்துருக்கேன். பாருங்கள், சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கமன்னு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப கிரேவியாக வைக்கல நான்.
ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண மல்லி இலை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி போடாமல் ஓப்பனில் விட்டுற போகிறேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. அவ்வளோதான், நமக்கு சிக்கன் கிரேவியும் ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். ரைஸ் வந்து தம்மில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஏற்கனவே கொஞ்சம் பாத்திரம் கையோடு அப்பப்போ கழுவிட்டேன். இப்போ பாக்கி இருக்கிறதையும் கழுவிட்டேன் அப்படின்னா நமக்கு அதுக்குள்ளே ரைஸும் அந்த பக்கம் ரெடி ஆகிடும். ஸோ கொஞ்சம் நல்லா காற்றுலேயே ஆறுனதுக்கப்புறமா எடுத்து வச்சிடுறது உள்ளே. 12 மணிக்குள்ளேயே ரெடி ஆகிடுச்சு கிட்டத்தட்ட. சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா டின்னருக்கு ஏதாவது பண்ணிக்க வேண்டியது தான். ஆக்சுவலாக 2 டைம் சாப்பிட்டா நல்லா தான் இருக்குது. வெயிட்டுமே கூட குறைஞ்சது. இங்கே வந்ததும் நல்லா 3 டைம் அது போக ஏதாவது நூறுக்கு தண்ணியெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2 நேரம் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு. இன்னும் கூட கொஞ்சம் ஹெல்த்தியாகவே சாப்பிட்டா நல்லது தான். அதுக்குமே கூட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ பாத்திரம்லாம் கழுவியாச்சு. முட்டை வாங்கி வச்சுருந்தது ட்ரேயில் இருக்குது. அதை வந்து எந்த அளவுக்கு பேஸ்கெட்டில் பிடிக்குமோ அதில் போட்டு வச்சிடலாம். இந்த ட்ரே ஒரு தடவை வாங்கிட்டு வந்தது அப்படியே வச்சுருக்காரு. எப்போயாவது முட்டை வாங்க போகிறப்போ போய் ஒரு ட்ரே வாங்கிட்டு வந்துடுறது. ஏன்னா டெட்டுக்கு வந்து 2 நேரமும் முட்டை கொடுக்குறோமா, அதனால் நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ அவங்களுக்கு முட்டை எப்போயுமே ஸ்டாக் இருக்கும். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே நமக்கு சாதமும் தம்மில் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வெள்ளை குஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். முஸ்லீம் வீடுகளெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இது. ஸோ நல்லா உதிராக சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். ஹஸ்பண்டுக்கு முதல்ல கொடுத்துட்டு, நான்வெஜ் நீங்கள் சாப்பிடுவீங்களான்னு கேட்பீங்க. நான் பீஸ் சாப்பிட மாட்டேன், எனக்கு அதில் இருக்க தொக்கு எடுத்துப்பேன். ஸோ அவ்வளோதான், சாப்பிட்டுட்ருக்கேன். டெட்டுக்கும் இன்றைக்கி சிக்கன் கொடுத்தாச்சு பாருங்கள். ஆனாலும் வாசனைக்கு வந்து உட்காந்துருக்கான். அதை முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே புத்திட்டு ட்ராவல் விளாக்ஸ் பார்த்துட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ. ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். Love you all.